हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः। अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. உயர்ந்த திவ்யதேசம் சிங்கவேள் குன்னம் என்று பெயர். அதை அஹோபிலம் என்கின்ற ஒரு உயர்ந்த பெயரால் தெரிவிக்கின்றோம். அப்பேற்பட்ட அஹோபிலத்தை ஆதாரமாக கொண்டு வந்த உயர்ந்த மடமே அஹோபில மடம். ஸ்ரீ அஹோபில மடத்தை சார்ந்த 7வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆச்சாரியன். அவர் வாசந்திகா பரிணயம் என்கின்ற ஒரு நாடகத்தை எழுதினார். அந்த வாசந்திகா பரிணயத்தில் அங்கிருக்கக்கூடிய பிராட்டி செஞ்சுலக்ஷ்மி என்று பெயர். அந்த செஞ்சுலக்ஷ்மிக்கும் நிருசிம்ஹனுக்கும் எங்கனே காதல் ஏற்பட்டது, எங்கனே இருவர்களும் சேர்ந்தார்கள் என்கின்ற விஷயத்தை அந்த சம்ஸ்கிருத நாடகத்தில் எடுக்கிறார். அதற்கு வாசந்திகா பரிணயம் என்று பெயர். அதுல செஞ்சுலக்ஷ்மி என்கின்ற இந்த பெண் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அபராவதாரம். அவளே இந்த ஷபரர்கள், காட்டில் இருக்கக்கூடிய வேடுவர்கள், அவர்கள் குலத்தில் ஒரு பெண்ணாக தோன்றினாள். ஷபரர்கள் குலத்தில் தோன்றிய அவள் வாசந்திகா. அவளுக்கு இன்னொரு பெயர் செஞ்சு என்று பெயர். அந்த செஞ்சுலக்ஷ்மி பெருமாளை பார்த்தாளாம். பார்த்த பிறகு ஒரே காதல் கொண்டாள். அந்த காதல் வசத்தில் மயக்கத்தில் இருந்த செஞ்சுலக்ஷ்மி பெருமாளை வர்ணிக்கின்றாள். இதோ ஸ்லோகம். ஸ்ரீவத்சாங்கா ஸ்ருத மகரிகா குண்டலோ கண்டமூலே க்ஷௌமம் ஹைமம் ததததிதராம் கௌஸ்துபஸ்ரீ பிஷங்கம் தோர்பீ திவ்யாங்கத பரிவ்ருதைஹி பாசமானைச்சதுர்பிஹி திருஷ்டோ திருஷ்ட்யா குவலயதல ஷியாமலோ அஹோபிலேஷः. அஹோபிலத்துக்கு சார்ந்தவனான ஈசனான எம்பெருமான் அஹோபிலேஷன், அவனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்று தெரிவிக்கின்றாள். எப்படி அஹோபிலத்தை சார்ந்தவர் எப்படி இருக்கார்? ஸ்ரீவத்சாங்கா, மார்பில் ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சமாம், அதுல ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கின்றாராம். குவலய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அழகு, அந்த இதழ்களில் இருக்கக்கூடிய அழகு பெருமாளுடைய நேத்திரங்களில் தெரிகின்றதாம். அவருடைய அந்த பீதகவாடை பிரானாரன்னோ அந்த பீதகவாடையை தரித்திருக்கின்றார்களாம் எம்பெருமான். அதுக்கு மேல சொல்றா, கௌஸ்துபம் மார்பில தரித்திருக்கக்கூடிய ஜீவாத்மஸ்தான நீனான கௌஸ்துபம் அப்படி தகதகான்னு மின்றதே. மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீஷும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு சொல்ற மாதிரி காதுல மகர குண்டலங்கள் அவ்வளவு அழகா வீசுறதே. அப்பேற்பட்ட பகவானை பார்த்து என் மனதை கொடுத்து விட்டேனே, கண்டவர்த்தம் மனம் வழங்கும் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கலையா, மனத்தையே கொடுத்து விட்டாள் வாசந்திகா செஞ்சுலக்ஷ்மி. இவளுக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பெருமாள் அஹோபிலேஷன். பொதுவா ஸ்ருங்கார ரசத்துல கிருஷ்ணரை கொண்டாடுவோம், மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ராமரை கொண்டாடுவோம். இங்க நிருசிம்மனை கொண்டாடுறார் ஆச்சாரியன். இப்போ அந்த பிராட்டியை பார்த்த பெருமாளுடைய நிலை, அவர் விதூஷகன், ஜெஸ்டர், காமெடியனை பார்த்து சொல்றார். எப்படி இருக்கு அவளுடைய அழக உவமை சொல்ல முடியுமாங்கிற ஒரு ஸ்லோகம். தஸ்யாவக்த்ர ருச்சோ அதிகச்சதி குருத்ரோஹீனச்சே சந்திரமாஹா. விதூஷகா கேட்டுக்கோ, நான் பார்த்துட்டு வந்தேன் வாசந்திகா என்கின்ற செஞ்சுலக்ஷ்மியை. அவளுடைய திருமுகத்தை பார்த்தால் சந்திரனுக்கு உவமையாக சொல்லலாமோ? கேன் ஐ கம்பேர் ஹர் ஃபேஸ் டு தி கவுண்டனன்ஸ் ஆஃப் தட் ஆஃப் மூன் அப்படின்னு கேட்டா இல்ல. அவனோ குருத்ரோஹி, அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனான ப்ரஹஸ்பதியின் இடத்தில் அபச்சாரம் பண்ணவன். ஏன்னா ப்ரஹஸ்பதியினுடைய பத்னி தாராவுக்கும் சந்திரனுக்கும் தானே தொடர்பு ஏற்பட்டது. அதனால அவனுடைய திருமுகத்தை எல்லாம் இவளுடைய திருமுகத்துக்கு ஒப்புமை சொல்ல முடியாது. அந்த களங்கம் கூட இல்லாதவள் இவள். மேல சொல்றார், ஷாகா சக்ரம நிஸ்பிருஹா யதிபிகாஹா கிருண்ணந்தி வாங்மாதுரி. சரி, குயில்ல இருக்கக்கூடிய அந்த குரலில் இருக்கக்கூடிய இனிமையை இவ கண்டத்துக்கு சொல்ல முடியுமோ? எங்க, அதுக்கு இங்க அங்க தாவிண்டில்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் தாவறது, எதை வேணாலும் பாடுறது. எப்போதுமே என் நினைப்பாகவே இருக்கக்கூடிய இவளுடைய குரலும் அந்த குயிலின் குரலும் ஒன்னா. மேல பெருமாள் சொல்றார், அபியஸ்யந்தி விலாச சங்கிரமமிபா மந்தானச்சேத் மேதையா. என்ன சொல்ற அப்பா, இங்க ஒரு பெரிய ஒரு யானை இருக்குன்னு பாக்குறோம். அந்த யானையுடைய மஸ்தகமும் அதே சமயத்தில் ஆனையனுடைய நடையும் இவளுடைய ஹம்சகதிக்கு ஈடாகுமோ?
கிடையவே கிடையாது. இவளுடைய நடை அழகுதான் அழகு. மேல சொல்றார், நிச்சின்வந்தி சலானச்சேத் மதுலிஹோ நீலாலலாக பிரக்ரியாம். என்ன சொல்றார், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வண்டுகள், அந்த வண்டுகளை எதுக்கு உவமை சொல்றது? இவளுடைய அழகான கருங்குழலுக்கு, அந்த குழல் கற்றைக்கு அழகாக சொல்லுவதா? அது மலருக்கு மலர் அன்னோ தாவின்னு இருக்கு, இவளுடைய அழகு அதுக்கோ மேல இருக்கே அப்படின்னு சொல்றார். இந்த வாசந்திகா பரிணயத்தில் பெருமாள் பிராட்டியை பார்த்து காதல் வசப்பட்டார். பிராட்டி வாசந்திகா, செஞ்சுலக்ஷ்மி, பெருமாள் நரஹரி நரகேசரியாக இருக்கக்கூடிய நிருசிம்மனை பார்த்து காதல் வசப்பட்டாள். இருவர்களுக்கும் திருமணம் ஏற்பட்டது. அதனால சபரஜாதிக்கு இன்றளவும் பெருமை உண்டு. என்ன சொல்றா, நாங்க ஒரு காலத்துல வள்ளி என்கின்ற பெண்ணை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இன்னொரு காலகட்டத்தில் எங்களுக்கு துக்கம். ஒரு கல்யாணம் தானே நடந்தது, இதை விட கிராண்டா நடக்க வேண்டாமான்னு பார்த்தோம். எங்கள் குலத்தில் தோன்றினாள் ஸ்ரீ மகாலட்சுமி, செஞ்சுலக்ஷ்மின்னு பேரு. நாங்க பண்ண பாக்யம், சர்வலோகேஸ்வரன் அவாப்த சமஸ்த காமன் சமஸ்த வஸ்து விலக்ஷணனான பகவான் நரஹரியாக வந்து எங்களுக்கு மாப்பிள்ளையாக வந்தார். உயர்ந்த க்ஷேத்திரம் அகோபிலம். அகோபிலத்தில் இருக்கக்கூடிய செஞ்சுலக்ஷ்மி தாயார ஒரு நாளாவது போய் நாம் சேவிக்க வேண்டாவோ? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர்மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர்மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர்மிருத்யும் நமாம்யஹம். तस्या वक्त्रारुचो अतिगच्छति कुरुद्रोहि न चेत् चन्द्रमः तस्या
वक्त्ररुचो अतिगच्छति गुरुद्रोही न चेत् चन्द्रमः माधुरी शाकाचङ्क्रमनिस्पृहा यदि पीकाः गृह्णन्ति वाङ्माधुरी शाकाचङ्क्रमनिस्पृहा यदि पीकाः गृह्णन्ति वाङ्माधुरी विलाससङ्क्रमम् अभ्यस्यन्ति विलाससङ्क्रममिव मन्दानचेत्मेदया अभ्यस्यन्ति विलाससङ्क्रममिव मन्दानचेत् प्रक्रिया नीलालक प्रक्रिया निश्चिन्वन्ति चलान चेत् मधुनिहो नीलालक प्रक्रिया निश्चिन्वन्ति चलान चेत् मधुनिहो नीलालक प्रक्रिया